அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரேஷன் அட்டைக்கு நிதியுதவி வழங்குவது மற்றும் புதிய சலுகைகள் குறித்த முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுவதும் நியாய விலை கடைகள் எனப்படும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் ரேஷன் அரிசியில் கல், தவிடு, வண்டுகள் இருப்பது போன்ற புகார்கள் ஒரு சில இடங்களில் இருந்து வந்தது. இது மட்டுமின்றி துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் தரம் சில சமயங்களில் சரியாக இருப்பதில்லை எனவும் சில இடங்களில் குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன. மேலும் ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் சரியான எடையில் இல்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருந்தன. தமிழகத்தில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அரசு ரேஷன் கடைகளை நவீனமயமாக்கவும் பொதுமக்களுக்கு தரமான பொருட்களை விநியோகிக்கவும் மிக முக்கிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோக முறையில் புதிய மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது. கடந்த ஆண்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள சில குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் சர்க்கரை, துவரம்பருப்பு ஆகிய பொருட்கள் தனியாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு சோதனை முறையில் விநியோகம் செய்யப்பட்டன. இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கையை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் மிக விரைவில் விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சர்க்கரை, துவரம்பருப்பு மட்டுமின்றி ரேஷன் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே பாதுகாப்பான முறையில் பாக்கெட்டுகளாக மாற்றி வழங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையானது மகளிர் உரிமை திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்தொகையானது தமிழக அரசு ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க திட்டமிட்டுள்ளது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளிகள் பட்டியல் தயாரிப்பு போன்ற அதிகாரப்பூர்வ பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ரூபாய் 2500 உயர்த்தப்பட்ட உரிமைத் தொகை முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தற்போது வழக்கமாக மாதம் ரூபாய் 1000 பெற்று வந்த தகுதியுள்ள பயனாளிகளுக்கே இந்த உயர்த்தப்பட்ட தொகை முதலில் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விண்ணப்பத்தை பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரரின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத் தொகையானது பயனாளியின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் அந்த உயர்த்தப்பட்ட தொகை 2500 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும். இதுபோன்ற ரெகுலர் அப்டேட் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.